வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் ஒரு விவசாயத்துக்கு ஒரு கழுதையை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கழுதையை தான் குழந்தை மாதிரி வச்சுட்ருப்பார். விவசாயத்துக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கழுதையை கூப்பிட்டுக்கிட்டே போவார். அது அந்த கழுதையால் முடித்த வேலையை இவருக்கு உதவியாக செஞ்சிட்ருக்கோம். அப்படியே இது பண்ணும்போது ஒரு நாள் போயிட்டுருப்பார். கதை சொல்லிகிட்டே போகும்போது ஒரு பள்ளிக்கூடம் வரும். அந்த பள்ளிக்கூடத்து வழியாக போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் வந்து ஒரு பையன்கிட்ட, இந்த கழுதையெல்லாம் மனிதனாக்கின பள்ளி இது, நீ என்ன இவ்வளோ ரொம்ப இது பண்ணுற, உன்னை எப்படி மனிதராக்கின பாரு, கழுதை மாதிரி இருக்கிற நம்ம மனிதராக்கிற பாருன்ட்டு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டுருப்பார். உடனே இவர் போகவும், அந்த விவசாயி கழுதையை ஓட்டிகிட்டு போகவும் அந்த நேரத்தில் அவர் சொல்லவும் ஒரு சரியாக இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பள்ளிக்கூடம் வந்து வெறும் 1 2 3 ஆனா சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம் இல்லை பழகுது, நம்ம கழுதையை மனிதனாக்குற பள்ளிக்கூடம் பழகுது, ரொம்ப சிறந்த பள்ளிக்கூடம் பழகுது. சரி, நமக்கு தான் பிள்ளையே இல்லையே, அந்த கழுதை இருக்குது, அந்த கழுதையை மனிதனாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர், அரசு பள்ளி அது, அந்த தலைமை ஆசிரியர் ரூமுக்கு நேராக அழைச்சிட்டு போகிற கழுதியை அங்கே ஒரு டேபிளில் கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த தலைமை ஆசிரியர் வரும்போது அவர்கிட்ட என்ன பார்த்து எங்கள் கூட கழுதி கட்டியிருக்கேன்னு அவர் கேட்பார் அந்த விவசாயியை. அந்த விவசாயி, இல்லை ஐயா, நான் சாதாரண பள்ளிக்கூடம்னு நினச்சேன், இல்லை இது வந்து கழுதையை மனிதனாக்குற பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுதான் கேட்டேன். அப்போ அதான் உங்கள் ஆசிரியர் சொன்னார், நீங்கள் அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் தலைமை ஆசிரியர், நீங்கள் அதோட நல்லா சிறப்பாக பண்ணுங்கன்னு நான் நேராக உங்ககிட்டே அழைச்சிட்டு வந்துட்டேன். எப்படியாவது என் கழுதையை மனிதனாக்கி கொடுங்க, எனக்கு பிள்ளைங்களே இல்லை அப்படின்னு. அப்போ தான் அந்த ஆசிரியர் நம்ம ஓமானத்துக்கு சொன்ன ஒரு விஷயத்தை, தலைமை ஆசிரியர் ஓமானத்துக்கு சொன்ன விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டார், இவர் என்ன பண்ணுறதுன்னு எப்படியோ சொல்லி பார்ப்பார். அவர் இல்லை, காலில் விழுந்து கதறார், கண்ணீரால் அவர் காலை அபிஷேகம் பண்ணுறார். அவர் என்னடா அது இப்படி இதாச்சே, எப்படியாவது இவர் சமாளிக்கிறேன்ட்டு, சரி நான் இவ்வளோ தூரம் நீ கேட்கறதுனால உடனே கழுதையை மனிதனாக்கிறேன், 3 மாதம் கழிச்சு வா அப்படின்றார். சரிங்க ஐயான்ட்டு அவர் வேகமாக போயிடுவார். இவர் அவனை மனுஷனை ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்ட்டு அந்த கழுதையை அவுத்து விட்டுருவார். அது காட்டில் ஓடி போயிடுது கழுதை. அது சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தது. இவர் 3 மாதம் கெடு சொன்னாங்க இல்லையா, அந்த 3 மாதம் கெடு சொன்ன உடனே அந்த 3 மாதம் கெடு முடிஞ்சதும் அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாரு. அந்த தலைமை ஆசிரியர் அவர் யாருன்னே மறந்துட்டார். என்ன யாருன்னு தெரியலன்னு, இல்லை ஐயா, என்ன நீங்கள் இப்படி மறந்துட்டீங்களா, நான் தான் என் கழுதையை கொடுத்து உங்களை மனுஷனாக சொன்னேன், நீங்களும் ஆக்கி தரேன்னீங்களே, என் பையன் எங்கே இருக்கிறான் அப்போ சொல்லுங்கள் அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, தர்ம சங்கடமாக போச்சு. என்னடா அப்பா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்லி அவர் அனுப்பிவிட்டோம், இப்போ விடாப்படியாக இருக்காரு அப்படின்ட்டு எதாவது பண்ணணுமேனு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவர் வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அதாவது இவர் நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு வயது முதியவர். அவருக்கு அப்பப்போ நிலத்தகராறு வந்துகிட்டே இருக்கும். அவர் எதாவது மாட்டி விடலான்னு நினச்சிட்டு உடனே என்ன சொல்கிறார், உன் பையன் நல்லா படித்து நல்லா பெரிய அறிவாளி ஆகி திறமைசாலி ஆகிட்டான், இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு இவர் பக்கத்து நிலத்துக்கார வீட்டை காமிச்சார். அங்கே போனீங்கன்னா ஒரு ஈஸி சேரில் போட்டு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், அவர் தான் அவங்க மகன் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே ஒரு வேகமாக அங்கே தேடி போவார். சரி, தேடி போகும்போது பிள்ளை இவ்வளோ நாள் நம்மளை சாப்பாடு இல்லாமல் இருக்க, நமக்கு கழுதைக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து போனார். நிறைய பேப்பரெல்லாம் பொறுக்கினார். ஒரு மூட்டை நிறையா பேப்பர் எடுத்துகிட்டு போகிறார். போயிட்டு கழுதைக்கு பின்னாடி இருந்து, கழுதை தான் மகனாகிட்டார் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருந்து போடணுன்ட்டு போடுறாரு. பொருளை இந்த பேப்பரை போடுறாரு. பேப்பரை போட்டதும் அந்த மனுஷன், அவர் கழுதையெல்லாம் இல்லை, உண்மையாக பண்ணிதார். அவர் ரொம்ப கோவப்பட்டு, என்ன யார் நீ மேலே பேப்பரை போட்டுறா அப்படின்றாரு. சரி நம்ம பிள்ளைக்கு நம்மளை பின்னாடி இருந்தனால தெரியல பிள்ளைக்குது, சரி முன்னாடி போயிட்டு மீதி இருந்த மொத்த பேப்பரையும் கொட்டுறாரு. கொட்டினதும் அந்த பெரியவர் ரொம்ப கோபமாயிட்டார். என்ன நீ என் மேலே குப்பையெல்லாம், ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுறான்ட்டு எட்டி ஒரு விட்டார். விட்ட உடனே அவர் இன்னும் ரொம்ப இதாகி, அப்போ நீ என் மகனே தான், இப்படி தான் என் மகன் கழுதையாக இருக்கும்போது வச்சேன், அதே மகன் தான் நீ, வான்ட்டு பிடிச்சி கயிறை ஒன்று கட்டி இழுக்கிறார். இது கற்பனையான கதையாக இருந்தால் கூட மனிதன் அந்த மனிதனை கழுதையாக்கிடுதுப்பா. கழுதையை மனிதனாக்கணும்னு சொன்ன வாத்தியார் அந்த ஒரு மனிதனை கழுதியாக ஒரு மனிதன் இழுத்து போகிற மாதிரி பண்ணிட்டார். அதனால் எதையுமே யாருக்கிட்டையுமே தவறான வாக்குறுதிகளை கொடுத்தோம்னா அந்த வாக்குறுதிகளை காபந்து பண்ணுறதுக்காக ஏதாவது பொய்யை சொல்லி பின்னாடி மாட்டிக்கும். அதனால் எப்பயுமே யார்கிட்டையும்
தவறான வாக்குறுதிகள் கூடாது, உண்மையை மட்டுமே பேசணும், உண்மையை மட்டுமே செய்யணும். இதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.